இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் குறைய வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் மழை குறைஞ்சிடுமா அல்லது கனமழை வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. சில மாவட்டத்தில் எங்களுக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது, சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்திற்கு மட்டும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் மாலை நேரங்களிலும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எந்தெந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும்னு. இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். உள் மாவட்டத்திற்கு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும், கடலோர மாவட்டத்திற்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக பதிவாகும். அதே தான் இப்பயுமே உள் மாவட்டத்தில் தான் இப்போ நிறைய இடங்களில் இப்போ மாலை நேரங்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. கடலோர மாவட்டங்களில் உங்களுக்கு எப்போ மழை வரும் அப்படின்னா அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் கனமழை கிடைக்கும். இன்றைக்கு காலையில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெலாம் காலை நேரங்கள் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்தது. அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பகுதியாக நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மழையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் கனமழை ஒரு முடிவுக்கு வந்து வெயில் வந்து மறுபடியும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும், எப்போ மழை ஓய்வு கொடுக்கும், அடுத்த புயல் சின்னங்கள் எப்போ உருவாக போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் மறக்காமல் கேட்டு போங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேட்கறதுனால தான் முழுமையான வானிலை அறிக்கை தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நோ ரெயின் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் மழைன்னு சொன்னீங்க ஆனால் மழை வரலையே, புயல்னு சொன்னீங்க ஆனால் புயல் வரலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் முழுமையாக வானிலை அறிக்கை கேட்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் எல்லா மாவட்டத்தை பற்றியும் நம்ம வந்து மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க. இன்றைக்கு இப்பொழுது எங்கெல்லாம் நமக்கு கனமழை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் சீக்கிரம் லைக் பண்ணுங்கள். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னா, நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் புயல் சின்னங்கள் அதிக அளவு நமக்கு வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக போது எப்பொழுது புயல் சின்னங்கள், அந்த புயல்லேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். ஆகவே எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த புயல் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழையானது அதிகரிக்கும். முதலாவதாக எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடி போன்ற பகுதிகளில் கனமழை மிக தீவிரமாக பதிவாகும். திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நேரங்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும். மாவட்டம் முழுவதுமாகவே எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பொழிவு எதிர்பாருங்க. சேலம் மாவட்டத்தில் நேற்றைக்கு இதே பகுதிகளில் நல்ல மழை வந்துச்சு. குறிப்பாக மேட்டூர், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்தது. இன்றைக்கும் சேலம் மாவட்டங்களில் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் கனமழையாக தீவிரமாகி வருது. சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்திலும் கனமழை கண்டிப்பாக உண்டு. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள். ஈரோடு வடக்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்க. ஈரோடு தெற்கு பகுதிகளில் மிதமான மழை மட்டும்தான். ஆனால் ஈரோடினுடைய வடக்கு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். சேலத்தில் நல்ல ஒரு கனமழை தீவிரமாகி கொண்டிருக்கு. அப்படியே அந்த மேகக்கூட்டங்கள் ஈரோடை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கரூர் மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாமல் சில இடத்துல லேசான மழை, மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கு. சில பகுதிகளில் கனமழையாக பதிவாகிட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழையும், மதுரை மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையும்,
தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து நிறைய இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கு. தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழிகள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்குங்க. ஆகவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிகாலை நேரங்கள் நமக்கு மழை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழிகள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்ததாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக இந்த மாலை நேரங்களிலும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளெலாம் இன்றைக்கு மாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இரவு மற்றும் நள்ளிரவிலும் சில சமயங்களில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். கடலூர் மற்றும் புதுச்சேரி தமிழ்நாட்டிலேயே காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெய்யக்கூடிய ஒரே மாவட்டம் கடலூர் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கு அதிகாலை மற்றும் காலையில் கடலூர் மாவட்டத்தில் மிகச்சிறப்பான மழை பொழிவு பதிவானது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் மதியத்திற்கு பிறகும் நமக்கு மழை பொழிவு விடாமல் தொடங்கி நிறைய இடங்களில் கனமழை வந்து பதிவாகியிருக்கு. கடலூர் மற்றும் புதுச்சேரியில் காலை நேரங்களிலும் மழை பதிவாயிருக்கு. அதே சமயங்களில் பகல் நேரங்களுக்கு அப்புறமும் பரவலாக கனமழை பொறுத்தவரை இந்த இரண்டு பகுதிகளில் பதிவானது நம்ம பார்த்தோம். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்திலும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். ஆகவே நமக்கு சில நேரங்கள், அதாவது ஒரு 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற 15 நிமிடம் வந்து ஒரு லேசான சாரல் மழை போல விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பதிவாகும். தொடர்ந்து நாளை வரைக்கும் மழை இருக்குது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சியிலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகி இருக்கு. இந்த பகுதிகளெல்லாம் ஒரு நாளை வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்ச மழை பொழிவாக ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய திங்கள் செவ்வாயிலேருந்து மழை குறைஞ்சிரும். மீண்டும் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேதி சொல்கிறோம், வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்க. அடுத்ததாக தேனி மாவட்டங்கள் கூட கனமழை எச்சரிக்கை உண்டு. போடிநாயகனூர், கம்பம் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் தொடர் கனமழை எதிர்பாருங்க. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிக்கக்கூடும். இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. கோவை மற்றும் திருப்பூரிலும் அடுத்து வரும் மணி நேரங்களில் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்து ஒரு 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் நல்ல ஒரு கனமழை அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் உறுதியாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாளை வரை கனமழை தொடர்ந்து அதன் பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து பகலில் வெயில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. திங்கக்கிழமையிலேருந்து பகலில் நல்ல வெயில் காணப்படும், சென்னை முதல் கடலூர் வரை. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து 90% தமிழ்நாடு முழுவதுமாக பகலில் வெயில் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நவம்பர் 23ஆம் தேதி உருவாகி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு 27, 26 அல்லது 27ஆம் தேதிகளில் புயல் சின்னமாக மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதனால புயல் சின்னங்கள் மாத இறுதியில் வரப்போகுது. இது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னா தற்போதைய எதிர்பார்ப்புபடி சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆகவே சென்னை மக்கள் மற்றும் தெற்கு ஆந்திர மக்கள் நீங்கள் 2 பேருமே ரொம்ப உஷாராக இருக்கணும். கண்டிப்பாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கும் நெல்லூருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இதனுடைய திசை எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஏன்னா புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கே தான் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. ஏன்னா புயல் உருவாகும் அப்படிங்கிறது கணிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த பகுதிகளில் தான் துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த புயல் உருவாகிய பிறகு தான் எந்த இடத்துக்கு அந்த புயல் போகும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து புயல் உருவாகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இடங்கள் சொல்கிறோம். ஆனால் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை இந்த பகுதிகள் சற்று எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா வலுவான தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது அப்படிங்கிறதுனால தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.